Welcome to Spread Smiles, and this is second week of match reviews. Match 4 between Rajasthan Royals and Lucknow Super Giants. இந்த மேட்சை பற்றி பேசணும் அப்படின்னா we'll start with Sanju Samson. Sanju Samson batting top class, 82 runs, நல்லா அடிச்சா போல. பேக் டு ஃபார்ம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருந்தது. ஐ திங்க் he can make a very big difference. இதே மாதிரி ஆடிட்டு இருந்தாருன்னா இந்த ஐபிஎல் சீசனில் I think he can again come back into the Indian team. அது பட் என்னை பொறுத்தவரையிலும் சஞ்சு கிட்ட இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, எப்பயுமே சீசன் ஓப்பனர்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸில் ஹீல் ஸ்கோர் பிக், அதுக்கப்புறம் அந்த கண்டினியூட்டி தான் சஞ்சுட எப்பவுமே அந்த ஒரே ஒரு அது வந்து அவரோட லக்கு கம்மியா இருக்கா இல்ல வந்து கரெக்டான மேட்சஸ் அப்படி அமையலையா இல்ல கேப்டன்சி ப்ரெஷர் அவருக்குள்ள வருதான்னு தெரியல. ஆனா ஒரு 2-3 சீசனுக்கு முன்னாடி பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த சீசன் சஞ்சு வில் பி ஆன் ஸ்கை ஹை. யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா சஞ்சு டீம்ல எடுத்து ஆகணும், சஞ்சு விட்டுட்டு நம்மளால இருக்கவே முடியும். ஏன்னா he was very talented from his teenage 18-19 he was taking Johnson for a ride. அதுதான் அவரோட கேப்பபிலிட்டி. இப்போவுமே ஸ்டில் அதோட இன்னும் போக 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 அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கு. he has played lot of matches இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி ஃப்ரான்ச்சைஸ் லெவல்லையும் சரி. பட் ஒரு இடம் எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல சஞ்சு ஏன் விட்டுறாரு, அது அவருக்கு கேப்டன்சி ப்ரெஷரா இல்லைன்னா வந்து அவருக்கு அந்த மேட்சஸ் அப்படி அமையலையா, மேபி எக்ஸாக்டா ஸ்டாட்ஸ் நம்மளுக்கு தெரியலனாலும் செகண்ட் ஹாஃப் என்ன சேசிங் அதிகமாக போதா இல்லை செகண்ட் ஹாஃப் பேட்டிங் அதிகமாக போதா, எதனால வந்து சஞ்சு சாம்சனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் எப்படி இருக்கோ அதோட 80% இல்லை ஒரு மோர் தென் 50% ரிஃப்ளெக்ட் ஆக முடியல அப்படிங்கிறதுக்கு பதில் சாம்சன் தான் சொல்லணும். அதே கரெக்ட். ஏன்னா ஐ ஹவ் சீன் பவர் ஹிட்டிங் இருக்கு அவர்கிட்ட, கம்பல்சரி இருக்கு. ஹி நோஸ் மேட்ச் சுச்சுவேஷன் பற்றி விளையாட முடியுமா, கம்பல்சரி விளையாட முடியும். பட் த கன்சிஸ்டன்சி ஃபார் லாங் ரன் அது ஒன்று தான் என்ன பொறுத்தவரை. சஞ்சுட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட 2 ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு. ஒன்னு பவர் ஹிட்டிங், இப்போ நீ சொன்ன மாதிரி ஸ்பின் போட்டா யூசஸ் இஸ் மசில் பவர் அண்ட் டைமிங். நீ வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அந்த ப்ளூ ஜெர்சி ஆர்டர் பாத்தீங்கன்னா he was 19 years. ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா he was at his peak at the time, ஆஷஸ்லாம் ஆடிட்டு இருந்தப்ப. So he will take Johnson very easily. Correct. அதுவும் ஒரு செமிஃபைனல்ஸ் நடக்கும் RR vs Johnson. அந்த பேர் தான் இன்னைக்கு வரையிலுமே சஞ்சு அப்படினா. See, otherwise he wouldn't be a captain. அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இஸ் நாட் ஆஸ் சக்சஸ்ஃபுல் ஆஸ் இந்த ஃப்ரான்ச்சைஸ் லெவல். ஃப்ரான்ச்சைஸ் லெவல்ல இஸ் டூ சக்சஸ்ஃபுல். அதனால தான் அவங்க கேப்டனா இருக்காங்க. ராஜஸ்தான் இஸ் கம்ப்ளீட்லி பேக்கிங் ஹிம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவ்வளவு பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க. தே ஹேவ் லாட் ஆஃப் பிளேயர்ஸ். பட்லர் he is a world cup winning captain by the way, but he is not the captain. They believe Sanju more than Butler. ஏன்னா they know the ability which Sanju has and captaincy அவர் புதுசு கிடையாது. ஒன்லி திங் சஞ்சுக்கு எனக்கு ஃபீல் ஆகுது என்னன்னா, as a fan அவ்வளோ பொட்டன்ஷியல் அவ்வளோ கேப்பபிலிட்டியா இருக்கிற ஒரு ஆளு, he has to see what is putting him down in the second half of the season. Correct. அதை அவர் ரெடி பண்ணிட்டாருன்னா அண்ட் அந்த இதை மட்டும் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னா அது மேபி இட் கேன் பி ஆஃப் எனி ரீசன் ஆஸ் நம்ம முன்னாடி பேசின மாதிரி. பட் இஃப் இட் கிளிக்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு நேரம் காலமும் அமையணும்பா. அது கிளிக் ஆயிடுச்சுன்னா சாம்சங்கோட பிளேஸ் வந்து இந்த டீம்ஸ் ஃபார் ரெகுலர் 11s. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் அ கான்ட்ராக்ட். எனக்கு தெரியல கான்ட்ராக்ட் பிசிசிஐ கான்ட்ராக்ட் இருக்கா அவருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இஃப் எவ்ரி திங் கிளிக்ஸ் இல்லை தென் அவருக்கு பிளேஸ் இந்த பிளேயிங் லெவல் வுட் பி அ டெஃபினட் ஷாட். செகண்ட் சஞ்சுக்கு அப்புறம் நம்ம அந்த மேட்ச்ல பேசணும் அப்படின்னா பவுலிங் பர்ஃபார்மன்சஸ். சந்தீப் சர்மா ஆக்சுவலா இந்த ஸ்டாட் வந்து இவங்க அந்த கமெண்டேட்டர்ஸுமே அந்த டைம்ல சொன்னாங்க, பும்ராக்கு அடுத்து தி பெஸ்ட் இந்தியன் பவுலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாட்ஸ் வந்து சந்தீப் சர்மா தான். ஹி வாஸ் a beast if it's an IPL. அதே மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல நடந்துச்சு. 15th ஓவர் வரைக்கும் மேட்ச் LSG தான். நிக்கலஸ் பூரன் வாஸ் ஆன் ஃபயர். சரியா, அந்த மேட்ச் யாருமே வந்து RR ஜெயிப்பாங்கன்னு யோசிக்கவே இல்லை. ஈவன் ஐ தாட் ஓகே மேட்ச் போயிடுச்சு. எனக்கு அப்ப என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சஞ்சு சாம்சன் ஃபேனா எப்பன்னா சாம்சன் அடிக்கிறோம்னா ஏன்டா இப்படி பண்றீங்க, உசரை கொடுத்து ஆள் அடிக்கிறாப்ல, நீ மேட்ச் முடிச்சிருக்கணும். ஏன்னா என்ன சொல்ற சிங்கிள் ஹேண்டட்லின்னு சொல்ல முடியாது, பட் 70% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஃப்ரம் திஸ் பேட். அப்படிங்கிறப்ப ஏன்டா இப்படி பண்றீங்க, ஏன்டா இவன் அடிச்சா மட்டும். அதுவும் ஒரு டோர்னமெண்டோட ஓப்பனரை when Samson is hittingல you have to honor him. Correct. As a team, okay, எல்லாருமே சொல்லலாம் ஒரு புது சீசன் புது கேம்பெயின், இட் டேக் சம் டைம் டு ஜெல் as a team தான். பட் அந்த டைம்ல ஒரு 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 ஃபேனா நம்மளுக்கு என்ன தோணும், டேய் இன்னைக்கு எப்படியாவது ஜெயிச்சிருக்கா, நீ அவன் தாண்டா அடிச்சிருக்கான் அப்படின்னு. சந்தீப் சர்மா as a bowler இருக்கார்ல, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு விளையாண்டு இருந்தாரு. அப்போ இருந்தே அந்த பிரவீன் குமாருக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச பவுலர்னா சந்தீப் சர்மா தான். சந்தீப் சர்மா வந்து when he is very young இல்ல, அப்ப பாத்தீங்கன்னா he was a very medium, இப்பவும் மீடியம் பேஸ் தான். அந்த டைம்ல he went for runs but he came back stronger. ஒரு மேட்ச்லாம் ஐ திங்க் ரைனால வச்சு செஞ்சிருவாப்ல when he was in peak. பட் when he came backல சீசன் பை சீசன் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஈவன் இப்பவும் பாரு அவரோட டெத் பவுலிங்னால தான் ஆக்சுவலா நீங்க ராஜஸ்தான் ஜெயிச்சாங்க. அது LSG மேட்ச், LSG தட்டுல இருந்த மேட்சை
இவங்க போய் ஓகே அந்த கொடுத்துருங்க நாங்கள் வச்சுக்கிறோம்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் நிக்கோலஸ் பூரனும் இஸ் நாட் டு பி டிஸ்கவுண்டட். நல்லா ஆடினாங்க, சூப்பர் நல்ல கேம் கொண்டு போனா போல. கடைசியில் கொஞ்சம் சொதப்பல். இல்லைனா ஈவன் யாராவது ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கோலஸ் பூரன் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ஜெயிச்சிருக்கலாம். கண்டிப்பா. ஆக்சுவலா நிக்கோலஸ் பூரன் மேட்ச்ல இருந்தான். எனக்கு எங்க ஃபீல் ஆச்சு, ஆர்ஆர் வந்து எங்க வந்து நிக்கிய வந்து டவுன் பண்ணாங்கன்னு எனக்கு எங்க ஃபீல் ஆச்சுன்னா, ஒன்னு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சந்தீப் சர்மா ஆஃப்டர் 15th over 16th over ஸ்டார்டட் bowling. ஈவன் அந்த மேட்ச்ல ஒரு 3 ஓவர் தான் போட்டார். He didn't even bowl 4 overs. 3 ஓவர் தான் போட்டார். அண்ட் அவேஷ் கான், ஐ திங்க் LSG did a big mistake. எனக்கு they traded படிக்கலும் அவேஷ் கான் was traded between the two teams. படிக்கல் was RR guy, அவங்கள வந்து LSG வாங்கிட்டு and they traded Avesh Khan on behalf of Padikal. ஓகேவா? எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மேபி ஒவ்வொரு டீமுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. மேபி தே நீட் அ பேட்ஸ்மேன் லைக் படிக்கல் இன் தேர் லைன் அப், அதனால எடுத்துருக்கலாம். பட் என்னை கேட்டீங்கன்னா, நீ படிக்கல் எடுத்ததெல்லாம் ஓகே தான், பட் யூ ஷுட் ஹவ் கெப்ட் அவேஷ் கான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா அவேஷ் கானோட மேட்ச் லாஸ்ட் ஓவர் இ டிஃபெண்டட் அந்த ரன்ஸ் ஈஸியாக நிக்கினால ஹிட் பண்ண முடியும். he was in wonderful form இந்த கரீபியன் லீக்லாம் நிக்கோலஸ் பூரன். பட் அந்த சந்தீப் சர்மா கொடுத்த ப்ரெஷரை இன்னொரு பவுலர் மெயின்டைன் பண்ணும், அது ஒரு பெரிய விஷயம். அவேஷ் கான் டிட் தட். எனக்கு கேட்டா ஆர்ஆர் ஹஸ் a good death bowling combination. Okay, earlier in the campaign, but still we can see அவங்ககிட்ட நேம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அவங்களோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டாவே they have a high names which is trustable. Correct. அஸ்வின் வந்து 2 6 போட்டாங்க. 18th over 17th over he came back, he gave 4 or 5 runs with a wicket. So அவங்க கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அவங்க எந்த மாதிரி டீம்னா, they have players who have a strong will power. இப்ப என்னோட ஓவர் அடிச்சிட்டானா, நான் போய் ஒரு மூலையிலயோ எங்கேயோ ஒரு ஃபீல்டிங் நின்று யோசிச்சிட்டே இருக்க மாட்டேன். கோச்சரா இன்னைக்கு நம்மள செஞ்சுட்டானுங்க, அவன் அடிச்சிட்டானே இன்னைக்கு 20 ரன், என் எக்கனாமி எப்படி கண்ட்ரோல் பண்ணும், அந்த மாதிரி திங்கிங் இருக்கிற பிளேயர்ஸ் அவங்க டீம்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இன்னும் 18 பால் பாக்கி இருக்கு, 18 பால் என்ன செய்யலாம், இல்ல எனக்கு இன்னும் 12 பால் பாக்கி இருக்கு, இந்த 12 பால்ல நான் என்ன செய்யலாம், எந்த இடத்துல போனா என்ன பண்ணலாம். அதுதான் ராஜஸ்தானோட பிளஸ். மெயினா சீசன்ட் கேம்பெயினரா அவங்க தான் வராங்க. வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். இந்த டக் அவுட்லயும் நீ பாத்துக்கோ, சங்கா இஸ் a very cool it. வேர்ல்ட் கப் தோத்த போய் சிரிச்சிட்டு வந்தவர் தான் சங்கா. So he is a very cool it, and as a campaigner பாத்தீனா they want to groom players. Correct. So RR has a very good team setup. ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு கிடைச்சது காரணமே ஆர்ஆர் தான். ஆர்ஆர் மட்டும் அவருக்கு வந்து ஆஃப் சீசன்ல சப்போர்ட் கொடுக்கலனா, he has endless net session. Even ஜெய்ஸ்வாலே he spoke high about his franchise. அவருக்கு கிடைச்ச அந்த நிக், ஈவன் ஜெய்ஸ்வாலுக்கு டீம்ல எப்படி இடம் கிடைச்சது லாஸ்ட் ஐபிஎலோட பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் அவர் கிடைச்ச சான்ஸ் அவர் கிராப் பண்ணிட்டார். பட் ஸ்டில் அவரை க்ரூம் பண்ணது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆர்ஆர் தான். வேர் லக்னோ லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறீங்க? ஆஃப்டர் சந்தீப் சர்மா கேம், இந்த ப்ரெஷர் ஷிஃப்டிங் நான் நினைச்சேன். 15th over வரைக்குமே பார்த்தீங்கன்னா கேம் வாஸ் பேலன்ஸ்ட் அண்ட் விக்கெட்ஸ் கையில் இருந்தனால இட் வாஸ் மோஸ்ட்லி எல்எஸ்ஜி மேட்ச். ஏன்னா நிக்கி வாஸ் இன் அ குட் நிக் அண்ட் அவர் ஆல்ரெடி இஸ் இன் த கிரீஸ். அவர் எங்கேயும் சான்ஸ் கொடுத்த மாதிரிலாம் தெரியல. ஐ மீன் எந்த டைம் அவுட் ஆகிற மாதிரிலாம் தெரியல. அண்ட் இஸ் அ பிக் ஹிட்டர். அப்படிங்கிறப்ப தே நெவர் தாட் தட் சம் பவுலர் கேன் கண்டெயின் ஹிம். ஈவன் நிக்கோலஸ் பூரனே பாத்தீங்கன்னா கடைசியில குர்னால் பாண்டியா வந்து 19th over ஆஃப் ஸ்ட்ரைக்ல இருக்கிறப்ப he will deny the single, then it will become a 2 dots. ஓகேவா? பட் he has the confidence, சிங்கிள் நான் வரல, 20+ runs வேணும், I am taking the game here. ஏன்னா he waste more balls on that day and he is in a good nick, but still he cannot connect. நீங்க நீங்க ஒரு பவுலர்கிட்ட, நீங்க ஒரு பவுலரா ஒரு 18th over 19th over ஒரு நல்ல இன்டர்நேஷனல் பிளேயரை 1 பால் 2 பால் கண்டெயின் பண்றது பெரிய விஷயம். அந்த 1 பால் 2 பால் கண்டெயின் பண்ணிட்டு அவன் ரொட்டேட் பண்ணிடணும். ரொட்டேட் பண்ணாம நான் நிக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் இஸ் ஆன் த பவுலர் ஆல்சோ, நாட் ஒன்லி ஆன் த பேட்ஸ்மேன். அப்ப அந்த பேட்ஸ்மேனுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்தா, இல்ல நான் தான் அடிக்க போறேன் இந்த பாலை, நீ போய் போட்டுப்பாங்க. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா பவுலர் லைக் சந்தீப் சர்மா who doesn't play internationals that much, எனக்கு தெரிஞ்சு கடைசி 2 வருஷம் இன்டர்நேஷனல் ஆனான்னு கூட தெரியல, அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகும். பட் he kept his head cool. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் as a team இந்த தடவை இல்ல, they have a high chances of coming into the playoffs. very good. எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா வருவாங்கங்கிறது சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தேர் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ், அவங்க வந்து எப்பவுமே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் நிறைய இருக்கும். பட் லாஸ்ட் டைம் வாஸ் அப்படியே ஆப்போசிட். I think so 7 matches they lost home groundல தான். 7ல 5 they lost. 7ல 5. அதான் most of the matches they lost there. 7ல 5 they lost, only they won 2. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல they had very, அவங்க பாத்தீங்கன்னா டாப் 2ல இருந்தாங்க. கடைசிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்சுக்கு 1 மேட்ச் 2 மேட்ச் ஜெயிக்கல. கரெக்ட். ஈவன் they don't have words. எங்களுக்கே தெரியல எது விட்டு போகுது. ஏன்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வெரி லெஸ் மார்ஜின் தான் T20 கேம்ஸ்லாம். ஒரு 2 ரன் 3 ரன் 10 ரன் இவ்வளவுதான், வெரி ஸ்மால் மார்ஜின் ஆஃப் ஒரு ஓவர் மேட்சை மாத்திரும், ஒரு பால் மேட்சை மாத்திரும், ஒரு செட் ஆஃப் பேர் அவுட்டான மேட்ச் மாறிடும். அந்த மாதிரி ஹை லெவல் ரிஸ்க் கேம்ஸ் இதெல்லாம். ஸோ அப்படிங்கிறப்ப they somehow lost the plot in the last season.
இந்த சீசன்ல they come back stronger. They have a good team. They are having high chances of winning the cup. And Sanju Samson has to win a cup. In 2008 cup, they didn't have a redemption. So after 2008, this is almost what 15 years after, and it's a very good franchise. If they play on the right time, I mean, அவங்களுக்கு அந்த chances கிடைக்கிறப்ப, if they make it to playoffs, top 1, the top 4 ல பண்ணிட்டாங்கன்னா, they have to perform the same way. Last year மாதிரி pressure எடுத்துக்கூடாது. Last year they took pressure. When it comes to the last 4 matches, 1 or 2 ஜெயிக்கணும்ங்கிறப்ப they took a lot of pressure. So they failed. அதே இந்த தடவை they have high chances அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. They are in the top 3. அதே இதோட இப்போ வந்து I think second, they are on second நினைக்கிறேன். They are in second position. So they are very good. They are in corrector 2 out of 2. So no losses on their side. 12 matches to go. And 8 or 6 or 8, they are comfortably in. So we'll conclude this with Rajasthan as higher note.